ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த சேனல். இந்த செஷனில் நம்ம கேகே ஷைலஜா அப்படின்றவங்க எழுதின எ டெட்லியர் வைரஸ் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோஸை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஷைலஜான்றவங்க கேரளான்ற ஸ்டேட்டுடைய ஒரு முன்னணி பொலிட்டீஷியன், ஒரு அரசியல்வாதி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சுகாதார நிபுணர்னு கூட சொல்லுவாங்க. சரியா? கோவிட்-19 அப்படின்ற ஒரு வைரஸை பற்றி அதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணாங்க, அந்த விஷயத்தில் இவங்களுடைய முக்கியமான பங்கு என்ன, அதை பற்றி இந்த லெசனில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோவிட்-19 பேண்டமிக் இருக்கு இல்லைங்களா, அந்த சுச்சுவேஷன் போது உலக லெவலில் அது நல்லா பரவிக்கிட்டு இருந்தது. ஸோ அதனுடைய இம்பேக்ட், அதனுடைய தாக்கங்கள், அதை எதிர்கொள்கிறதுக்கு இவங்க எடுத்த நடவடிக்கை, அதை பற்றி இந்த லெசன் விவரிக்கிறது. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சமூகத்து இந்த சொசைட்டியோடைய சப்போர்ட்டு, அரசு நம்ம கவர்மெண்ட்டுடைய முயற்சி, இதெல்லாம் எப்படி இந்த கோவிட்-19 அதனுடைய பரவுறதை எப்படி கட்டுப்படுத்துச்சு, அதை கட்டுப்படுத்த எப்படியெல்லாம் உதவிகரமாக இருந்தது அப்படின்னு பற்றி சொல்கிறாங்க. அதாவது ஷைலஜா கோவிட்-19 இந்த லெசனில் சொல்கிறாங்க. இது 2019 சீனாவில் உருவான ஒரு வைரஸ். அது உலகம் ஃபுல்லாக ரொம்ப ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகி பரவிடுச்சு. சரிங்களா? இந்த வைரஸ் ரொம்ப கடுமையானது. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா மூச்சு குழாயுடைய அந்த சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஊதல்கள் மூலம் இது பரவுது. இது சளி, இருமல், மூச்சு திணறல், இந்த மாதிரியான ஒரு அறிகுறிலாம் ஏற்படும் இந்த வைரஸ் வந்தவங்களுக்கு. சில நேரங்களில் இந்த வைரஸ் மூலிமா இறக்கக்கூட நேரிடும். சாவடைகிற அளவுக்கு, மரணிக்கிற அளவுக்கு உருவாகிடும். இந்த வைரஸ் உலகம் ஃபுல்லாக இருக்கிற சுகாதார மெடிக்கல் கேர் இருக்கு இல்லைங்களா, அதையே சேலஞ்ச் பண்ணியிருக்கு. அந்தளவு இது ஒரு பயங்கர கொடூரமான வைரஸ். நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் ரொம்ப ஃபில்லாகவே எல்லா நேரமும் இருக்கிற மாதிரி ரொம்ப ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு உருவாயிடுச்சு. சரிங்களா? ஷைலஜா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வைரஸை எதிர்கொள்கிறதுக்கு, அதுக்கான சிக்கல், அதை சமாளிக்கிறதுக்கான பொறுப்பு, இதையெல்லாம் அவங்க எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணாங்கன்றத இதில் சொல்லியிருக்காங்க. பல நாடுகளுக்கு இந்த வைரஸை பற்றி புரிஞ்சு கொள்வதில் ரொம்ப சிரமம் இருந்தது. வைரஸ் பற்றின அறிவின்மையும் தடுப்பூசிகள் இல்லாமல் மக்கள் மத்தியில் பெரும் பயமும் குழப்பத்தையும் உருவாக்கிச்சு. இந்தியாவில், அதாவது கேரளா மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சில நடவடிக்கைகள் பற்றிய இவங்க ஃபுல்லாகவே பேசுகிறாங்க இந்த லெசன் ஃபுல்லாகவே. இதுக்கு முன்னே அவங்க நிஃபா வைரஸை எதிர்கொண்டிருக்காங்க. ஸோ அதோடைய அனுபவம் இதில் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது அவங்களுக்கு. ஷைலஜா கேரளா மாநிலத்தில் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி விரைந்து வழிமுறைகள்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்தது. கேரளா இந்தியாவின் முதல் மாகாணங்களில் ஒன்றாக வைரஸ் பரவலை தடுக்கும் முன்னெடுப்புகளை எடுத்தது. தொற்றுக்கு யாரெல்லாம் ஆளானாங்களோ அவங்கள தொடர்பு கொண்டு அவங்க எல்லாத்தையுமே தடுத்து அவங்கள தனிமைப்படுத்தி அதுக்கான நடவடிக்கை இதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஷைலஜா கேரளா கவர்மெண்ட் அனைத்து மக்களுக்கும் இலவச பரிசோதனை, அது மட்டும் இல்லாமல் சிகிச்சையும் வழங்கியதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. இந்த சுகாதார அமைப்பின் முக்கியத்துவத்தை விளக்குறாங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கேரளாவுடைய சுகாதார அமைப்பு ரொம்ப வலுவாக இருந்தது. அதன் மூலம் மாநிலம் முழுவதும் மருத்துவ சேவைகள் எளிதில் எல்லாருக்கும் போய் கிடைஞ்சது. அரசு அதனுடைய பரவலை தடுக்கிறதுக்காக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சிகளை மேற்கொண்டதாங்க. இதுக்காக மீடியாவும் சோசியல் மீடியாவும் எந்த அளவு அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருந்ததும் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் மக்கள்கிட்ட இருந்து ஒரு பெரும் ஒத்துழைப்பு கேரளாவில் அந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் அமைஞ்சது. இந்த கோவிட்-19 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சமூகம் மற்றும் பொருளாதார தாக்கத்தை மையமாக கொண்டு பேசுது. சரிங்களா? இந்த லெசன் பேண்டமிக், அப்புறம் நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, பல பேர் தன்னுடைய லைஃபை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஷைலஜா ஒரு மருத்துவ நிபுணராக இந்த தொற்றுக்கு எதிரான போர்க்காலத்தில் அறிவியல் மற்றும் மருத்துவத்தின் முக்கியத்துவத்தை விளக்குறாங்க. கோவிட்-19 பற்றிய ஆராய்ச்சிகள், பரிசோதனைகள் மற்றும் தடுப்பூசிகள் உருவாக்குதல் குறித்து அவர் குறிப்பிடுறாங்க. கேரளா இருக்கிற சயின்டிஸ்ட்டும் அங்கே இருக்கிற ஆராய்ச்சியாளர்களும் ஆதரவு வழங்கியது முக்கியமாக இவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருந்தது.
ஷைலஜா வந்து எதிர்காலத்தை பற்றியும் பேசுகிறாங்க. புதிய வைரஸ் மாற்றங்கள் போன்ற பல அசைவு நிலைகள் இருந்தாலும் நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்புடன் இந்த தொற்றுக்கு எதிரான போரில் வெற்றி பெற முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. இந்த ப்ரோஸில் கோவிட்-19 பற்றின உலகம் ஃபுல்லாக மற்றும் உள்ளூரில் இருக்கிற அந்த இம்பேக்டை விவரிச்சிருக்காங்க. கேரளாவில் அவங்க ஃபாலோ பண்ண அந்த தந்திரமான ஒரு செயல், சுகாதார அமைப்பின் முன்னேற்றம், அது மட்டும் இல்லாமல் அறிவியல் ஆராய்ச்சி பங்கு பற்றி நல்லா விளக்கியிருக்காங்க. சமூகத்திலிருந்து கிடைச்ச சப்போர்ட்டு, கவர்மெண்ட்டுடைய கைட்லைன்ஸு, இது மூலயமா ஈஸியாக வந்து இது மூலயமா அவங்க பயங்கரமாக இந்த வைரஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட இந்த லெக்சர் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். சப்ஸ்கிரைப் த சேனல்.